ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்குற டைம்ல இங்க காட்சிகள் பலவும் மாறிட்டு இருக்கு. திமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்ற ஒரு தகவலாவே இருந்தது. ஆனா பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. இந்த அறிவிப்பு யாருக்கு ஆனந்தமோ இல்லையோ, யாருக்கு துக்கமோ இல்லையோ, டெல்லி பாஜகவுக்கு ஒரு பேரடியாவே இருக்கு. சோ இதனால ரொம்ப கடுகடுத்த டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பா டெல்லி பாஜக அப்படின்னும் பொழுது ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்தா எல்லாருடைய போக்கஸும் அங்கதான் இருக்கும் அப்படின்றது நிதர்சனம் ஒண்ணு. ஆனா 2026ல 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. இந்த 5 மாநில தேர்தல் நடக்கும் பொழுது ஏன் குறிப்பா தமிழ்நாடு மட்டும் பாஜக போக்கஸ் பண்ணுது அப்படின்றத விஷயத்த நம்ம முதல்ல இங்க பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலங்களையும் இன்னைக்கு பாஜகவுக்கு சவாலா இருக்கிறது எந்த மாநிலம் அப்படின்னா அது நிச்சயமா தமிழ்நாட்டு மாநிலம். திராவிட மாடல் ஆட்சி செய்கிற இந்த தமிழ்நாடு மாநிலம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. பாஜக ஒரு செயல் திட்டங்களை ஒரு திட்ட அறிக்கையை கொண்டு வராங்கன்னா முதல்ல எதிர்க்கிறது யாரு அப்படின்னா அது திமுக அரசு தான். ஏன் அப்படின்னா இந்த திட்டம் மக்களுக்கு உகந்ததா இருக்குதா இல்லையா அப்படின்றத இப்போ அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. பிற்காலத்துல எப்படி உங்களுக்கு ஃபால்ட் ஆகும் அப்படின்றத ஃபியூச்சரை நினைச்சுதான் இங்க இருக்கிற திமுக ஒவ்வொரு திட்டங்களும் எதிர்த்துட்டு வருது. குறிப்பா சொல்ல போனா பள்ளி மாணவர்களின் கனவை சிதைக்கிற விதமா அவங்க கல்வியில பின்தங்கி இருக்கணும் இப்படி திட்டங்களை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. ஆனா திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதை முறியடிச்சாங்க. பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டாதான் கல்வி நீதியை நாங்க கொடுப்போம் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா இல்ல, இந்த பிஎம்சி திட்டத்தை நாங்க ஏத்துக்கிட்டா எங்களுடைய பிற்காலத்துல எங்களுடைய பள்ளி மாணவர்களுடைய கனவு எப்படி சிதைக்கப்படும், அவங்களுக்கு கல்வி அப்படின்றது எட்டாக்கனியா இருக்கும் அப்படின்னு நம்முடைய மாணவர்களின் ஃபியூச்சரை நினைச்சு இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு அதை எதிர்த்தாங்க. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி இங்க கல்வி மாணவருடைய கனவு சிதைக்கப்படும். ஏன் அப்படின்னா 5ஆம் வகுப்புல அவங்களுக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு, இப்படி பொது தேர்வுகளை என்ன பண்ணாங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்னதுலயே அவங்களுக்கு என்ன பண்ணும், கல்வியை வந்து சுமையை கொடுத்து கல்வியை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. இந்திய திணிக்கணும். இந்திய திணிச்சுட்டா இன்னைக்கு தாய்மொழி மறந்துடும் அப்படின்றது நிறைய மாநிலங்கள்ல உதாரணமா இருக்கு. பீகார் முதற்கொண்டு எல்லா மாநிலங்களும், வட மாநிலங்கள் நீ எடுத்துட்டீங்கன்னா ஹரியானா இருக்கட்டும், பஞ்சாப், எல்லா மாநிலங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தி திணிப்புனால நிறைய மொழி காணாம போயிருக்கு. இது ஆதாரமா இருக்கு. சோ அந்த வகையில தான் மகாராஷ்டிரால ஆளும் பாஜகவே இந்தியை எதிர்க்குது. ஏன் அப்படின்னா அங்க ஒற்றுமையா இருந்து போராடினாங்க. அதற்கு உதாரணமா தமிழ்நாட்டை காட்டினாங்க. பாத்துங்க, தமிழ்நாட்டை பாத்துங்க, தன்னுடைய தாய்மொழிக்காக எப்படி போராடுறாங்க, இந்திய உள்ள விடல. அதே போல மராட்டியத்திலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். பாஜக அங்க ஆட்சி செய்து நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம், பாஜக திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா பாஜக ஆளும் மாநிலத்துல பாஜகவின் முதல்வராக இருக்கிற தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்ணாரு, அந்த திட்டத்தை இந்திய எதிர்ப்ப கொண்டு வந்தார். ஏன்னா இந்தி உள்ள வந்தா மராட்டிய மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் போன்ற பல அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா அங்க போர்க்கொடி தூக்குனாங்க. அதுக்கு பயந்துதான் இந்தியா அவங்க என்ன பண்ணாங்க விளக்குனாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்கு துடிக்கிறாங்க. பாஜக கூட அதிமுகவும் பாமகவும் மற்ற கட்சிகளும் என்ன பண்ணாங்க உறுதுணையா இருக்கிறாங்க. இங்க இந்திய கொண்டு வரணும், சமஸ்கிருதத்தை இங்க முழுசா கொண்டு வரணும், இங்க தமிழ் மொழி அழிச்சிடணும், தமிழுடைய கலாச்சாரத்தை வளர்ச்சி அழிச்சிடணும், இப்படி பல திட்டங்களை இங்க கொண்டு வராங்க. இந்த திட்டங்களை எல்லாம் முதல் ஆளா எதிர்த்து நிக்கிறது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசு தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டு போராடுறாங்க. சோ அவங்களுடைய ஃபுல் போக்கஸ் தமிழ்நாடை எப்படியாச்சும் கைப்பற்றிக்கணும் அப்படின்னு தான். அதனாலதான் தமிழ்நாடுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. குறிப்பா என்ன சொல்ல போனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பாஜக இங்கே டென்ட் போட்டாங்க. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்கள்ல நடக்குது. ஆனா இந்த 5 மாநிலங்களையும் குறிப்பா அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாடுதான் ஃபுல் போக்கஸ் வச்சு எல்லாரையும் இறக்குறாங்க. எல்லாரையும் இறக்குறாங்க. இறக்கி இங்க தமிழ்நாட்டுல திமுக வந்துடவே கூடாது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பலத்தை இங்க இறக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுக அரசும் திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளும் எதிர்த்து போராடுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு அரணா நின்று பாதுகாத்த எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துகிட்டு கூட்டாளியா இருந்து என்ன பண்றாங்க, நம்மள நசுக்க பாக்குறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை பலப்படுத்தணும். இந்த கூட்டணியை பலப்படுத்திட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாஜக சில திட்டங்களை போட்டாங்க, கணக்குகளை போட்டாங்க. அதன் அடிப்படையில டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்தாங்க. அதிமுகவும் டிடிவி தினகரனும் எப்படி எதிரும் புதிருமா இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க உள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை பல நெருக்கங்களை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்தாங்க. 2 பேர் அணிஞ்சாங்க. பாமக உடஞ்சு கிடக்கு.
அன்புமணியை என்ன தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு அங்கீகாரத்தை கொடுத்து அன்புமணி என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. அதே போல நிறைய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பாஜக பல திட்டங்களை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, கணக்குகளை போட்டு சரி பண்ணிட்டாங்க. ஆனா தேமுதிக மட்டும் போக்கு காமிச்சிட்டு இருந்தது. இந்த தேமுதிகவை யார் உள்ள கொண்டு வருவா, பாஜக ஃபுல்லா இறங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்ல, நான் பாத்துக்கிறேன், தேமுதிக உள்ள கொண்டு வருது ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன், நீங்க யார தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு பாஜக தமிழ்நாடு பாஜகவுக்கு கட்டளை போட்டாங்க, நீங்க யார தலையிடாதீங்கப்பா, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு, தலையிட்டு பாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு பேச்சுகள் இருக்கு. பியூஷ் கோயல் கூட வந்து இறங்கி பேச்சுவார்த்தைகளுக்கு முற்பட்டார். ஆனா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செவி கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு இங்க இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி நான் காரியத்தை கதகச்சிதமா முடிச்சிடறேன், நீங்க என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதற்காகத்தான் சிவராத்திரி அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் பார்த்து 20 நிமிஷம் சந்தித்தார் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. சோ எஸ்பி வேலுமணி கதகச்சிதமா முச்சிடுவாரு, தேமுதிக உள்ள வருது, அதாவது மார்ச் 1ஆம் தேதி நடக்க போகிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்துல தேமுதிகவும் அந்த மேடைகள்ல இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பாஜகவுக்கு நம்பிக்கை கொடுத்ததா ஒரு தகவல். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவாலயம் சென்று திமுக கூட்டணியில தேமுதிக தன்னை இணைச்சிக்குது அப்படின்னு சொன்ன அறிவிப்பை கேட்டு அடுத்த செகண்ட் டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமிய செம்மையா வச்சு செஞ்சிருக்கிறாங்க. தேமுதிக நழுவி திமுக பக்கம் போயிருச்சு, பதறி போய் பாஜக எடப்பாடி பழனிசாமி வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க போனோம். ஏன்னா பாஜக இறங்கி இருந்தா கூட ஏதாவது செஞ்சிருக்கும். இன்னைக்கு நீ விட்டுட்டியப்பா அப்படின்ற ஒரு நீங்க இன்னும் ஒரு வெயிட் பண்ணி பாருங்க. தேமுதிகவுக்கு பாஜக ஒன்றிய அரசுனால என்னென்ன நெருக்கடிகள் வருது, ரைடுகள் வருது, இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, நிச்சயமா நடக்கும். அதிலே இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாஜக எந்த அளவுக்கு திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துதான் என்ன பண்றாங்க, டிடிவி தினகரன் முதற்கொண்டு அதிமுக முதற்கொண்டு பல கட்சிகள் பாஜக கூட அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படியா இருக்கும் பொழுது தேமுதிக திமுக பக்கம் போயிருச்சு, இதுக்கப்புறம் கூட்டணியில இன்னும் பலமா யாரு இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பாஜகவுக்கு ரொம்ப நெருடலா இருந்திருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமியை டெல்லி பாஜக தொடர்பு கொண்டு கடுமையா என்ன பண்ணிருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்க, கடுமையா என்ன பண்ணிருக்காங்க, சாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இங்க முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், அவரு என்ன பண்றாரு, எவ்வளவு நெருக்கடி தான் ஒரு சந்திப்பாரு, கட்சிக்குள்ள நெருக்கடி, கூட்டணிக்குள்ள நெருக்கடி, பாஜக ஒரு நெருக்கடி, பாவம் அந்த மனுஷன், கொஞ்சம் அவருக்கு ரிலாக்சேஷன் கொடுங்களேன் அப்படின்னு எடப்பாடியார் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, கதறாங்க. ஆனா இருந்தாலும் மனுஷன் வந்து தீயா வேலை செய்யறாப்பல, அதாவது ஃபுல் ஃபோர்ஸ் நான் இறக்குறேன்ப்பா, இந்த தேர்தல் அதிமுக தேர்தல் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, இறங்கிட்டார். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் வந்து தெரியும். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம தோக்க போறோம், மண்ணை கவ போறோம், எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா ஏன் போராடுறாரு, போராடி தோப்போம் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, போராடுறாரு. அவருடைய போராட்டத்துக்கு வாழ்த்துகள். ஆனா வெற்றி பெறுவாரா, மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்தது பார்க்கணும். இப்படியா கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க. தேமுதிகவும் திமுக பக்கம் நழுவிந்தனால பாஜக பதறி போயிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.